சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே முடிவுகளை எடுப்பது நான் நெதன்யாகு அல்ல என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்து பகிரங்க எச்சரிக்கையை உடைத்து ஈரான் மீது இஸ்ரேல் அவசர வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியுள்ளது. டிரம்ப் நெதன்யாகு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா? இஸ்ரேலின் இந்த திடீர் குண்டுவீச்சை தொடர்ந்து யுரேனியம் எங்கே என்ற கேள்வியுடன் ஈரானிய அணுசக்தி தளங்களுக்குள் சர்வதேச ஆய்வாளர்களை அனுமதிக்க கோரி அவசர வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா சமர்ப்பித்துள்ளது. மறுபுறம் வளைகுடாவின் அவசர ஏவுகணை யுத்தத்தால் ஈராக், சிரியா வான்பரப்பு அதிரடியாக மூடப்பட்டு சர்வதேச வான்வழி போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இறுதியாக ஒப்பந்தம் இல்லையில் வேறு வழியில் முடிப்பேன் என்று டிரம்பின் இறுதி எச்சரிக்கை மற்றும் எதிர்ப்பு நச்சு வியூகத்துடன் ஜேமனிலிருந்து பாய்ந்து அசுர ஏவுகணை வரை அனைத்து பரபரப்பு தகவல்களையும் இப்போது விரிவாக பார்க்கலாம். Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இரு உலகளாவிய நட்பு நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான அதிகார போரும் ராஜதந்திர விரிசலும் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முடிவுகளை எடுப்பது நான் தான், நெதன்யாகு அல்ல என்று டிரம்ப் பகிரங்கமாக எச்சரித்த சில மணி நேரங்களிலேயே அமெரிக்காவின் தடையை உடைத்து இஸ்ரேல் ஈரான் மீது அசுர வான்வழி தாக்குதலை நடத்தியிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நேற்றைய தினம் தி பைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அளித்துள்ள பிரத்யேக நேர்காணல் வாஷிங்டன் ஜெருசலேம் இடையான அதிகார படிநிலைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அமெரிக்கா ஈரானுடன் எட்டவுள்ள புதிய அணுசக்தி அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றே தீர வேண்டும் என்று வலியுறுத்திய டிரம்ப் முடிவுகளை எடுப்பது நான் தான், நெதன்யாகு முடிவுகளை எடுப்பதில்லை, அமெரிக்காவின் முடிவை ஏற்பதை தவிர அவருக்கு வேறு வழியும் இருக்காது என்று அசுர துணியில் அறிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் லெபனானில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை அதிபர் டிரம்ப் பிரதமர் நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து அதிரடியாக கண்டித்துள்ளார். ஆக்சியோஸ் ஊடகம் வெளியிட்டுள்ள கசிந்த தகவலின்படி இந்த உரையாடல் மிகவும் பதற்றமாகவும் தகாத வார்த்தைகள் நிறைந்ததாகவும் இருந்துள்ளது. ஈரான் நேற்று நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு நெதன்யாகுவை தொடர்பு கொண்டு மறுபடியும் எந்த பதிலடியும் கொடுக்க வேண்டாம் என டிரம்ப் வலியுறுத்தி அதற்கான ஒப்புதலையும் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் டிரம்ப் நேர்காணல் கொடுத்து அடுத்த சில மணி நேரங்களிலேயே இன்று அதிகாலை மேற்கு மற்றும் மத்திய ஈரானில் உள்ள தெஹ்ரான், தப்ரிஸ், கராச் மற்றும் இஸ்பகான் ஆகிய முக்கிய ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் அசுர தாக்குதலை நடத்தியுள்ளது. இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நேரடி உத்தரவையும் நிதானத்தையும் கடைபிடிக்குமாறு விடுத்த வேண்டுகோளையும் நெதன்யாகு முழுமையாக புறக்கணித்துவிட்டு தன்னிச்சையாக ஈரான் மீதான போர் திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றாரா என்ற மாபெரும் புவிசார் அரசியல் கேள்வி உலகரங்கில் எழுந்துள்ளது. மேற்கு மற்றும் மத்திய ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய அசுர வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அணுசக்தி போர் ஆபத்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஈரானின் குண்டுவீச்சுக்கு உள்ளான அணுசக்தி தளங்களுக்கு சர்வதேச ஆய்வாளர்கள் உடனடியாக சென்று முழுமையாக ஆய்வு செய்ய அனுமதிக்க கோரி அமெரிக்கா தற்பொழுது சர்வதேச அணுசக்தி முகமையிடம் அவசர வரைவு தீர்மானம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. உலகரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் ரகசிய அணுசக்தி மையங்களில் வைக்கப்பட்டுள்ள அணு ஆயுத தயாரிப்பிற்கு பயன்படும் முக்கிய அணுசக்தி பொருட்களின் தற்போதைய நிலை அல்லது அவை எங்கு மாற்றப்பட்டுள்ளன என்ற இருப்பிடத்தை அணுசக்தி ஆய்வாளர்களால் துல்லியமாக சரிபார்க்க முடியவில்லை என்ற கவலை சர்வதேச அளவில் அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா கொண்டு வந்துள்ள புதிய வரைவு தீர்மானத்தின் முக்கிய கோரிக்கைகள் தாக்குதலுக்கு உள்ளான ஈரானிய ராணுவ தளங்களுக்குள் சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆய்வாளர்கள் எவ்வித தடையுமின்றி உடனடியாக சென்று ஆய்வு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். ஈரானிடம் தற்போது கைவசம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் துல்லியமான நிலை குறித்து ஈரான் அரசு சர்வதேச சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும். சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் ரபேல் குரோசி இதுகுறித்து உலக நாடுகளுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் பெரும்பகுதி இன்னும் அந்த நாட்டிற்குள்ளேயே தான் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் தற்போதைய பதற்றமான சூழலில் எங்களது நேரடி கள ஆய்வுகள் இல்லாமல் அந்த யுரேனியத்தின் சரியான இருப்பிடம் மற்றும் அதன் பாதுகாப்பான நிலையை எங்களால் சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியாது என்று கவலை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் குண்டுவீச்சால் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டு கதிர்வீச்சு பொருட்கள் தவறான கைகளில் சிக்க வாய்ப்புள்ளதா என்ற அச்சத்தையும் இது ஏற்படுத்தியுள்ளது.
தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே வெடித்துள்ள நேரடி ஏவுகணை யுத்தம் தற்பொழுது ஒட்டுமொத்த சர்வதேச வான்வழி போக்குவரத்தையும் ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. இஸ்ரேலின் ரமத் டேவிட் விமானப்படை தளம் மற்றும் வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் நடத்தியுள்ள அஸ்ர பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈராக் மற்றும் சிரியா நாடுகள் தங்களது வான்பரப்புகளை அதிரடியாக மூடி உத்தரவிட்டுள்ளன. ஈரானின் அண்டை நாடான ஈராக்கின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் வெளியிட்டுள்ள அவசர உத்தரவின்படி ஈராக் வான்பரப்பு முழுமையாக மூடப்பட்டு அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்துகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பாயும் ஏவுகணைகள் தங்களது வான்பரப்பை பயன்படுத்துவதாலும் நடுவானில் நடக்கும் ஏவுகணை இடைமறிப்புகளால் சிவில் விமானங்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை தவிர்க்கவும் இந்த வான்வழி தடை 72 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என ஈராக் அறிவித்துள்ளது. இதேவேளையில் சிரியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையமும் தற்போதைய பிராந்திய பாதுகாப்பு சூழலும் மற்றும் தொழில்நுட்ப அபாய குழுவின் எச்சரிக்கையை தொடர்ந்து தங்களது நாட்டின் தெற்கு வான்வழி பாதைகளை தற்காலிகமாக மூடியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி முதல் திங்கட்கிழமை காலை 11 மணி வரை 12 மணி நேரத்திற்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிரியாவின் தலைநகரில் உள்ள மிக முக்கிய டாஸ்மாஸ் சர்வதேச விமான நிலையத்தின் அனைத்து செயற்பாடுகளும் முற்றிலுமாக முடக்கப்பட்டு விமானங்கள் அனைத்தும் ஆங்காங்கே ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாத போர் நிறுத்த உடன்பாட்டை உடைத்து லெபனான் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் 3 அலைகளாக ஏவுகணைகளை ஏவியதை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் தங்களின் வான்பரப்புகளை பாதுகாக்கும் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. ஈரான் தனது நாட்டின் மேற்கு பகுதி வான்பரப்பை மறு உத்தரவு வரை மூடியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலின் போது டெல் அவிவ் நகருக்கு அருகிலுள்ள பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகளை அவசரமாக நிறுத்தியது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் வான்பரப்புகள் அனைத்தும் அடுத்தடுத்து மூடப்பட்டு வருவதால் ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே பயணிக்கும் நூற்றுக்கணக்கான சர்வதேச வணிக விமானங்கள் மாற்றுப்பாதைகளை தேடி அலைவதுடன் வான்வழி போக்குவரத்து அட்டவணை முற்றிலும் தலைகீழாக மாறியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி வான்வழி ஏவுகணை போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் விவகாரத்தில் தனது மிக கடுமையான ராணுவ மற்றும் ராஜதந்திர நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானுடன் தற்போது நடந்து வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா எப்படியாவது வேறு வழியில் இந்த நடவடிக்கையை செய்து முடிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளது சர்வதேச அரங்கில் புதிய போர் கவலைகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய மாபெரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர வாஷிங்டன் நிர்வாகம் தற்போது தீவிரமான அமைதி மற்றும் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. இதுகுறித்து பேசியுள்ள அதிபர் டொனால்டு டிரம்ப், நாங்கள் தற்போது ஈரானுடன் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை எட்டும் இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளோம். அது சுமூகமாக நடந்தால் நல்லது. ஒருவேளை உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்றால் அதுவும் எங்களுக்கு பரவாயில்லை. நாங்கள் அதனை வேறு வழியில் செய்து முடிப்போம் என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் மற்றும் ஊடகங்களின் நேர்காணல்களில் இந்த விவகாரத்தை வேறு வழியில் கையாள்வது எதனை சித்தரிக்கிறது என்று ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் பின்வருமாறு பதிலளித்துள்ளார். பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. வேறு வழி என்றால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். அங்கு எவ்வித வெட்டி பேச்சுக்களுக்கோ விவாதங்களுக்கோ அல்லது காலதாமதங்களோ இருக்காது. அடுத்த நொடியே அதிரடி ராணுவ நடவடிக்கைதான். மனிதநேய அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தை. இருப்பினும் தற்போதைய சூழலில் மனிதநேய அடிப்படையில் இந்த விவகாரத்தை ஒரு சுமூகமான முறையில் பேசி முடிக்கவே நான் விரும்புகின்றேன். இதனால் தான் ஈரானுக்கு இறுதி வாய்ப்பை வழங்கியுள்ளோம். ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் மலைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா அடைக்கலம் புகுந்துள்ள அரபு நாடுகள் மீதான ஈரானிய ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே அமெரிக்கா இந்த இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக பென்டகன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் இந்த அதீத ராணுவ அழுத்தத்தின் காரணமாக ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்பதற்கான ஆரம்பகட்ட ஒப்புதலை ஏற்கனவே தந்துள்ளதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நிலைமைகள் சரியாக அமையும் பட்சத்தில் ஈரானின் தற்போதைய உச்சமட்ட தலைவரான முஸ்தபா கமேனி ஜத்தாம் நேரில் சந்தித்து பேசவும் தயாராக இருப்பதாக ரம் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானின் எஞ்சிய ராணுவ கட்டமைப்புகளை முழுமையாக தரைமட்டமாக்கவும் அமெரிக்கா தயங்காது என்று துணியிலேயே ட்ரம்பின் இந்த வேறு வழி என்ற எச்சரிக்கை அமைந்துள்ளதாக புவிசார் அரசியல் ஆய்வாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி வான் யுத்தம் வெடித்துள்ள நிலையில் போர்க்களத்தின் மற்றொரு முனையாக ஜேமனின் ஹவுதி ஆயுத குழுவும் இந்த மோதலில் அதிரடியாக குதித்துள்ளது. ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அதர வைத்துள்ளது. இன்று அதிகாலை ஜேமனில் இருந்து இஸ்ரேலி குறிவைத்து ஏவப்பட்டு அசுர பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடுவானில் வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியுள்ளன. இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின்படி திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் ஜேமனின் எல்லையிலிருந்து இஸ்ரேலிய நிலப்பரப்பை நோக்கி அதீத வேகத்தில் ஏவுகணை ஒன்று பாய்ந்து வருவது கண்டறியப்பட்டது. உடனடியாக இஸ்ரேலின் பல பகுதிகளில் விமானப்படை தாக்குதலுக்கான ஆபத்து ஒளிப்பான்கள் அலறியதை தொடர்ந்து இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக செயல்பட்டு அந்த அச்சுறுத்தலை நடுவானிலேயே அளித்தன. அதிர்ஷ்டவசமாக இந்த ஏமனின் ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலில் எவ்வித உயிரிழப்புகளோ அல்லது உள்கட்டமைப்பு பாதிப்புகளோ ஏற்படவில்லை என்று அந்த நாட்டின் மீட்புக் குழுவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு ஹூதி அமைப்பு இதுவரை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை என்றாலும் இதன் பின்னணியில் அவர்கள் இருப்பது உறுதியாகியுள்ளது. இதற்கான புவிசார் அரசியல் பின்னணிகள் கடந்த 2026 பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்திய அசுர தாக்குதலில் ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அதற்கு பழிவாங்குவதாக மார்ச் மாதம் ஹூதி அமைப்பு சபதம் செய்திருந்தது. மார்ச் மாத இறுதியில் இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது ஹூதிகள் ஏவுகணைகளை வீசிய நிலையில் ஏப்ரல் முதல் வாரத்தில் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் தற்காலிகமாக அமைதியை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்கியதால் அந்த போர் நிறுத்தம் முழுமையாக உடைந்து ஹூதிகள் மீண்டும் களமிறங்கியுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஹூதி அமைப்பால் நடத்தப்படும் அல் மசீரா தொலைக்காட்சி ஒரு முக்கிய அறிக்கையை ஒளிபரப்பியது. சின்கூவா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையின் விவரங்கள் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய கொடூர வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் நடத்திய இந்த ராணுவ நடவடிக்கை இஸ்ரேலுக்கு எதிரான ஒன்றிணைந்த முன்னணிகளின் சமன்பாட்டை மேலும் வலுப்படுத்துகின்றது. இஸ்ரேலின் தன்னிச்சையான தண்டனையிலிருந்து தப்பிக்கும் போக்கை இந்த தாக்குதல் உடைத்தறிந்துள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற எதிர்ப்பின் அச்சு பிராந்திய நிகழ்வுகளை கையாள்வதற்காக தொடர்ந்து முழு ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருகின்றது. ஜேமனிலிருந்து ஏவுகணை பாய்ந்த அதே வேளையில் ஈரானிலிருந்தும் மற்றொரு பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதை IDF கண்டறிந்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு முழு அளவிலான உலகப் போரை நோக்கி நகர்ந்துள்ள சூழலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் யால் ஜமீர் தங்களின் படைகள் தாக்குதல் மற்றும் தற்பாதுகாப்பு ஆகிய இரண்டிற்கும் முழுமையாக தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் எச்சரிக்கையை மீறி ஈரான் மீது தாக்குதலை நடத்தியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போதைய போர் சூழல் குறித்து விவாதிக்க இன்று காலை 11 மணிக்கு அவசர பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியுள்ளார் என தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சந்திப்பிற்கு பிறகு இஸ்ரேலின் அடுத்த கட்ட அதிரடி ராணுவ நகர்வுகள் என்ன என்பது தெரியவரும். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.